திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 129 யுத்தகாண்டம் சிங்கமுகாசுரன் வதைப்படலம் பகுதி 3. சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானை நோக்கி சொன்னான், பகைவர்களினுடைய வலிமையை அடக்குவது அரசரது கடன். அந்த விதியின் பிரகாரம் தேவர்களை நாம் தண்டித்தோம். நீயோ அந்த தேவர் கூட்டத்தில் ஒருவன் அல்ல, எமது குலத்திற்கு பகைவனும் அல்ல. அப்படி இருக்க எம்முடன் போரிடும்படி வந்தது எந்த காரணம் என்று கேட்கின்றான் சிங்கமுகாசுரன். அதற்கு முருகப்பெருமான் பதில் கூறி அருளுகின்றார். சிங்கமுகாசுரனே, இந்த உலகில் வாழ்கின்ற வலிமை அற்றவரை ஒரு வலிமை உடையவன் துன்புறுத்தினால் அவற்றை நாடி துயர் புரிந்தார்க்கு முறைப்படி செய்திட வேண்டிய தண்டனையை செய்து அண்டங்கள் முழுவதற்கும் யாம் அரசினை புரிகின்றோம். ஆனதினால் நீங்கள் தேவர்க்கு இட்ட சிறையினை நீக்கி அகற்றும்படி இவ்விடம் வந்துள்ளோம். போர் புரிவதும் அதற்காகத்தான் என்று முருகக்கடவுள் கூறியருளினார். அதை கேட்ட சிங்கமுகாசுரன் அண்டங்கள் குலுங்கும்படி சிரித்து கோபம் மேற்கொண்டு எடுத்துச் சொல்கின்றான், இங்கு எமது மக்கள் யாவரையும் நீ வென்றுவிட்டாய். தேவர்கள் தமது சிறையும் இங்கு நீக்கப்படப் போகின்றார்கள். நீயும் நீக்கத்தான் போகின்றாய். நாங்களும் எளிய மனிதரானோம். நன்றாக இருக்கின்றது உனது எண்ணமும் சூழ்ச்சியும். இப்பொழுது ஆற்றல் உன் பக்கம்தான் ஓங்கி இருக்கின்றது, அதுதான் உண்மை. இந்திரகுமாரன் ஜெயந்தனை தேவர் கூட்டத்தோடு நாங்கள் கொடிய விலங்கிட்டு சிறையில் வைத்திருக்கும் அந்த சிறையை நீக்குதல் என்பது சிவபிரானுக்கும் முடியாது என்றால், மைந்தனே, நீ ஒருவன் மட்டும் அந்த முடியாத காரியத்தை முடித்திட வல்லமை உடையாயோ என்று எள்ளி நகையாடி கூறுகின்றான் சிங்கமுகாசுரன். கண்ணுதல் கடவுள் சிவன் உனக்கு தந்த அழகிய சுடர்வேலின் ஆற்றலை எண்ணாதவன் தாரகன். அவன் அவ்வேலுக்கு மாறாக இகழ்ச்சியுடன் போரிட்டபடியால் அவன் உடலில் உள்ள உயிரை நீ வாங்கி கொண்டாய். அத்துடன் நீ தப்பி ஓடியிருந்தால் உய்ந்திருப்பாய். ஆனால் நீ இங்கு வந்தது நாங்கள் செய்துள்ள நல்வினைதான். கடம்ப மலர்களின் கண்ணிகளை அணிந்திட்ட கடவுளே கேள். கடவுள் வேல் கொண்ட ஆற்றலும் அதனால் திடம் கொண்ட உனது வலிமை யாவற்றையும் நான் தெரிந்து கொண்டுள்ளேன். விசாலித்த பெரும் தோளுடைய அத்தாரகாசுரனைப் போல போர்க்களத்தில் நான் மடைத்தனமாக நடந்து கொள்ள மாட்டேன். விரைவாக போர் புரிவாயாக. உன் பக்கம் இருக்கின்ற போர் புரிகின்ற வீரர்கள் எல்லோரும் உதயகிரியில் தூக்கி வீசப்பட்டார்கள். அங்கே புகுந்து கொண்டார்கள். நீ மட்டும் தனியனாக நிற்கின்றாய். ஜெயந்தனை தேவர்களோடு சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக வந்த நீ உனது துணைவராகும் சேனையெல்லாம் அந்த பூத தொகையெல்லாம் இழந்துவிட்டு தனியாக நிற்கின்றாய். எனவே நீ நினைத்து வந்த காரியம் முடியாது என்றான் சிங்கமுகாசுரன். அவன் இதனை கூறி முடிப்பதற்கு முன்பே 12 தோளுடைய அருள் வள்ளல் ஆறுமுகப் பெருமான் நன்று இந்த சிங்கன் கொண்ட எண்ணம் என்று புன்சிரிப்பு கொண்டருளி தமது திருக்கரத்தில் எடுத்த வில்லில் ஒரே ஒரு வைரமான அம்பினை பூட்டி விருக்கென செலுத்திட அந்த அம்பானது சிங்கமுகாசுரனினுடைய உடலில் தைத்து உருவிக்கொண்டு வெளியே போனது. இரத்தம் அவன் உடலிலிருந்து அருவி போல வடிந்தது. வேலேந்திய முருகப்பெருமான் அம்புகள் நிறைய விடுத்து சிங்கமுகாசுரனது நெஞ்சும் முதுகும் 2 பாலும் பெரிய வாசல்களாக அமைந்திடும்படி விட்டார். சிங்கமுகாசுரனின் வயிற்றில் உள்ள பூத கணங்களெல்லாம் கரையான் புற்றிலிருந்து வெளிவருவது போன்று முருகப்பெருமானின் அம்புகள் பட்டு துளைத்த அந்த துளை வழியே வெளியே வந்தன சிங்கமுகாசுரனது வயிற்றில் அகப்பட்ட பூதகணங்கள். சிங்கமுகாசுரன் அதை கண்டு முருகப்பெருமான் மேல் ஒரு தண்டாயுதத்தை செலுத்தினான். அண்டங்கள் வெடித்தது போன்று ஓசை எழுப்பிக் கொண்டு வந்தது அந்த தண்டாயுதம். அதை ஆறுமுகப் பெருமான் கண்டார். 4 அம்பினை விடுத்து அந்த தண்டாயுதத்தை பொடியாக்கினார். அதோடு சிங்கமுகாசுரனினுடைய நெற்றியில் அந்த அம்புகள் ஊடுருவி பாய்ந்தது, அப்பால் சென்றது. நெற்றியை பிளந்து உருவி அந்த அம்புகள் போனதால் நல்ல உணர்வோடும் பிரித்து நீக்க முடியாத துன்பத்துடனும் சோர்வுற்று சிங்கமுக அசுரன் நின்றான். எப்படி சிங்கமுகாசுரனின் வயிற்றில் அவனால் விழுங்கப்பட்ட பூதங்கள்
வெளியே வந்து முருகப்பெருமானோடு சேர்ந்து கொண்டனவோ அதே போன்று சிங்கமுகாசுரனால் வதைக்கப்பட்ட கொல்லப்பட்ட பூதப்படைகளெல்லாம் எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆணையால் துயர் நீங்கி வலிமையுற்று வழக்கம் போல அங்கே வந்து கூடிக்கொண்டன. அதே நேரம் தனக்கு வேறொருவர் நிகரின்றி தானே தானாகி தனக்குள்ளும் தானாகிய 6 முகமுடைய கடவுள் தனது இளையோர்களாகும் அவர்களையும் அவர்களுடன் அந்த உதயகிரியில் பாசத்தால் கட்டி போடப்பட்ட மற்றைய பூதத் தொகையர்கள் எல்லோரையும் மீட்டருளும்படி நினைந்து அவர்கள் பால் ஓர் அம்பினை விடுத்து அருளினார். அந்த அம்பு சமுத்திரங்களை கடந்து சூரியன் உதயமாகும் அந்த உதயகிரிக்கு அடைந்து அங்கே பாசத் பற்றினால் பந்திக்கப்பட்டு சூழ்ந்திருந்த பாச வலையை அழித்தது. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் குருபரன் முருகன் அருளால் எல்லோரும் நித்திரை விட்டு எழுவது போன்று எழுந்தனர். சிங்கமுகாசுரனது பாசமான தலையில் பட்டுள்ளரான வீரபாகுதேவர் உள்ளிட்ட அனைவரும் அந்த பாசத்தின் பற்று அறுபட்டு நீங்கி மாசில்லாத நல் உணர்வு வந்து அடைந்திட பெற்றார்கள். அதனால் உய்ந்திட பெற்று பேரின்பம் பெற்றார்கள். எம் ஈசன் சிவனுக்கு இனிய குமரனின் இணையார்ந்த திருவடிகளை அன்புடன் வாழ்த்தெடுத்தார்கள். அதே நேரம் ஆறுமுகப் பெருமான் செலுத்திய அந்த அம்பு புஷ்பக விமானம் போன்று வடிவம் கொண்டது. எம்பிரானை வாழ்த்துகின்ற அந்த தீங்கில்லாத இளைய மைந்தராகும் வீரபாகுதேவர் முதலான அனைவரும் பூத சேனைகளும் அந்த புஷ்பக விமானத்தின் மேல் அமர்ந்து கொள்ள அவர்களை சுமந்து தாங்கிக் கொண்டு வானத்தின் வழியாக உதயகிரியிலிருந்து புறப்பட்டு பெரும் கடல்களை தாண்டி போர் நிலத்தில் குமரப்பெருமான் நெடிய அருட்பேருடைய திருவடிமலர் முன்னாக அவர்களை விடுத்தது அந்த அம்பு. பின்னர் மீண்டும் பழையது போல முருகப்பெருமானின் அம்புக்கூட்டில் புகுந்து கொண்டது அந்த அம்பு. வீரபாகுதேவரும் 1,00,000 வீரர்களும் மற்றைய 8 பேரும் பூதகணங்களும் ஆனந்த மிகுதியால் எம்பெருமான் கந்தப்பெருமானின் இணையடிகளை கைதொழுது தாழ்ந்தார்கள். நீக்கமில்லாமல் உயிருக்குள் உயிராக நின்றவனை தரிசித்து நெடுங்காலமாக வறுமையை அனுபவித்தவன் செல்வத்தை அடைந்தது போன்று மலர்ந்து எம்பிரானின் திருவடி வணங்கி போற்றுகின்றார்கள். அந்த நேரம் குமரமூர்த்தி தேக்குகின்ற கருணையால் ஒரு திருவார்த்தை சொல்லி அருளினார். நீங்கள் எல்லோரும் சிங்கமுகாசுரன் விடுத்த மாயச் சூழ்ச்சியாகும் பெருவலையில் புகுந்தீர், வாடினீர்கள், நல் அறிவும் அழிந்தீர்கள், அவனால் கட்டுப்படவும் ஆயினீர்கள், உதயகிரியில் புகுந்தீர்கள். இவ்வாறு நீங்களெல்லாம் மிகவும் நொந்து போயிருக்கின்றீர்கள் போலும் என்று கருணை வார்த்தையை கூறி அருளினார். அதை கேட்டு பூதகணங்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். ஆறுமுக வேலவனே, எம்முடைய முந்தைய உணர்வு முடிந்தால் என்ன? அல்லது எம்முடைய அரிய உயிர் போகப்பட்டு அந்த நரகத்து அழுந்தினோம், அதனால் அயர்வுற்றோம், அதனால் என்ன? கொடிதாக நாம் அனுபவிக்கும் கொடும் துயரம் மூழ்கி வினையாகும் பிறவியில் புகுந்தால்தான் என்ன? எந்தை பெருமானே, உமது அருள் உண்டானால் எமக்கு என்ன குறை? ஒரு குறையும் இல்லை என்றார்கள். அந்த நேரத்தில் வேதங்களும் இவ்வண்ணத்தன் இவன் என இன்னமும் தேறி அறிந்திட அரியவராய் ஓம்காரத்தின் மூலத்து விளங்கிடும் எல்லாம் அறிகின்ற உணர்வாய் உரைகின்ற எம் பகவன் ஆறுமுகன் எக்காலமும் நீங்கிடாத வழியாக நிறைகின்ற தமது பேரருளை கொடுத்து அருளுதலும் அதனை பெற்று உய்ந்து பக்கத்திலே நின்ற பரிஜனங்கள் எல்லோரும் எம்பிரானை போற்றி செய்கின்றார்கள். அவ்வாறு எல்லோரும் நன்னிலையை அடைந்திட்ட அந்த காலத்திலே மிக சாந்தமான அந்த நேரத்தில் எம்பெருமான் வார்கொண்ட வில்லிலிருந்து எழுந்த நாணோசையை கேட்டு சோர்வுற்று எம்பிரான் முன்னராக வீழ்ந்த அசுரப்படைகள் யாவர்க்கும் முதல்வனாகும் ஆறுமுகப் பெருமான் போர் புரிவதற்கு உற்ற திருவிளையாடலை நினைந்தருளிய அந்த செய்கையால் மிக விரைவாக அசுரசேனைகளும் எழுந்து கொண்டன. எழுந்த அசுரசேனைகளெல்லாம் எம்பிரானை கண்ணுற்று, இங்கு இவன் தனி ஒரு குமரனாகிய இவன் எமையெல்லாம் தனது வில்லால் எழுப்பிய நாணோசையால் தொலைத்திட முடியுமோ என்று கைகளிலே பல ஆயுதங்களையும் பிடித்து நின்ற அந்த அசுரர்களெல்லாம் கோபம் கொண்டு ஆர்ப்பரித்தனர். அசுரப் படைகளெல்லாம் முருகப்பெருமானை சூழ்ந்து கொண்டன. முருகப்பெருமான் புன்சிரிப்பு பூத்து அலர்ந்திட
சிவபெருமானது அருட்பெரு திருக்குமரனாகிய தாம் எடுத்த அந்த வில்லை வளைத்து அதில் அம்பை தொடுத்து எங்கும் செறிந்து அழித்திடும் அம்புகளாகும் மழையைச் சொரிந்தார். எம்பெருமானது அந்த அம்புகள் அக்னியின் வடிவம் உடையன, நஞ்சினை போன்றன, இரவை போன்று இருள் வடிவன, யமனுக்கு ஒப்பன, பொங்கிடும் கொடிய சினமுடைய பாம்புகள் போன்று இருப்பன, சூரிய தேவனையும் மாறிவிட்டு மலைவன, மின்னலை விட ஒளியுடையன, இடியை விட கொடியன, பொன் விளங்கும் நிறமுடையன, இரத்தினங்களைப் போன்று அழகில் நிறைந்தன, வானில் நிலவிய வானவில்லையும் எதிர்ப்பன, பல நிறங்களை கொண்டன. எமது பகவானது அந்த அம்புகள். எம்பிரானது அம்புகள் சூலப்படையைப் போல்வன, தோமரத்தைப் போல்வன, ஆலப்படை போல்வன, வாளினை போல்வன, கொலையுடைய வேல் போல் கோலம் உடையன, கழு முற்படையைப் போன்றது, குலிசப்படையைப் போன்றது ஆறுமுகப் பெருமான் விடுத்திடும் அம்புகள். இந்த உலகத்தில் தருமத்தை நிலைபெற வைத்தலால் அவை பிரம்மதேவனைப் போன்று இருப்பன. உலகத்தை அன்போடு காத்திடுவதால் அந்த அம்புகள் நாராயணப் பெருமானைப் போன்று இருப்பன. இந்த உலகத்தினை அழித்து அதில் வாழ்ந்திடும் உயிர்களுக்கு துன்பத்தை செய்கின்ற அசுரர்களை ஒருங்கே அழித்திடும் தன்மையால் ருத்ரமூர்த்தியை போன்று இருப்பன. குமரப்பெருமான் விடுத்திடும் அம்புகள் காற்றைப் போல செல்வன, சுழல்வன, யமனுக்கு ஒப்பன, மனத்தை விட வேகமுடையன, கொடிய அக்னி 100 கோடிகள் வந்து சூழ்வுறினும் தம் விசையால் அந்த அக்னியை லேசாக அவித்திட வல்லன. பெருமான் ஒரு அம்பு விடுத்தால் 1 கோடியாக பெருகும். அந்த கோடியும் உடனே மேலும் மேலும் கோடியாக பெருகிடும். இப்படியே இவைகள் இதன் மேலும் கோடியாக பெருகிக் கொள்வதன்றி ஒரு அம்பு எத்தனை கோடி ஆனது என யார் அதனை கணக்கெடுத்து பார்க்க முடியும்? அது முடியாது. அனந்தம் என்று சொல்வதுதான் முருகப்பெருமான் தொடுக்கின்ற அந்த அம்புகளின் எண்ணிக்கை ஆகும். ஞான நாயகன் சண்முகப் பெருமான் விடுத்திடும் அம்புகள் முகிலினை பிளந்திடும், சமுத்திரங்களை உண்டிடும், சூரியனின் தேரை பிளந்திடும், வடவமுகாக்கினியை விழுங்கிடும், தேவர்கள் உலகினை பிளந்திடும், மேருமலையை பிளந்திடும், பூமியை பிளந்திடும். இவ்வாறு எமது ஐயனின் அம்புகள் மலை கிழிப்பதும், பூமியை பிளப்பதும், அளவற்ற திரையுடைய கடலை குடிப்பதும், இன்னும் பிறவினையும் செய்தலை ஓர் சிறப்பு என்று சொல்ல முடியுமா என்றால், இவைகள் எல்லாவற்றையும் செய்து அதற்கு அப்பாலும் சென்று 1000 கோடியாகும் அண்டங்கள் அனைத்தையும் சென்று ஊடுருவியும் நில்லாது பின்னரும் அண்ட வெளியையும் நோக்கி ஓடும் என்று சொல்லலாம். பெருமான் விடுத்த இந்த அம்புகள் அசுரர்களின் கால்களை துணித்தன, கைகளை துணித்தன, தோள்களை துணித்தன, நெஞ்சு துணிவுற்றன, தேர்கள் நிலை குலைந்தன, அசுரர்கள் அழிந்தனர், யானைகள் அழிந்தன, குதிரைகள் அழிவுற்றன. தனக்கு வேறொருவர் ஒப்பிட்டுச் சொல்ல முடியாத முன்னை பொருட்கும் முன்னவராகும் முதல்வன் ஆறுமுகப் பெருமானின் செயல் ஒன்றை இன்னும் ஒன்று ஆக்கும் செயல் கொண்டும் அற்புதத்தை நாம் பார்க்கின்றோம். நம்மால் சொல்வதற்கு உரிய அற்புதம் அல்ல அது. எத்திசையிலும் இதனை நின்று பார்க்கின்ற தேவர்களும் அதனை காண மாட்டார்கள். எம்பிரானின் அம்புகள் ஒன்றுடன் ஒன்று உற்று விளங்கிடும் அண்டங்களின் தொகைகள் யாவற்றையும் உருவிப்போய் அசுரர்களினுடைய தலைகளை அறுத்து தூக்கிச் சென்று அண்டங்களுக்கு அப்பாலும் இடுகின்றன. அசுரர்களது மார்பும் உடற்குறைகளும் தலைகளும் தோள்களும் கைகளும் அங்கம் அழிவுற்று முண்டமாகிய யானைகளும் குதிரைகளும் அழிவுற்ற தேர்களும் ஆகாயம் முழுவதும் அண்டங்கள் முழுவதும் செறிந்து கிடக்கின்றன. முருகப்பெருமான் விடுத்திட்ட அம்புகள் நிறை நிறையாக வந்து சேரவும் அது கண்ட தேவர்கள் எல்லாம் குளிர்ந்த பெரும் தாமரை மலர் போலும் புன்னகை கொண்ட முகம் உடையவர்கள் ஆனார்கள். குவித்த கையினை உடையவர்கள் ஆனார்கள். முருகப்பெருமானின் புகழ்களை பாடுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். இவ்வாறு வானில் இந்த தேவர்களெல்லாம் ஆரவாரித்தனர். அசுரத் தொகையெல்லாம் அழிந்துபட சிங்கமுகாசுரன் ஒருவன் மட்டும் அந்த போர்க்களத்தில் தப்பி நின்றான். அசுர சேனைகளை அழித்திட்டு நிற்கின்றார் முருகப்பெருமான். இங்கே சிங்கமுகாசுரன் மட்டும் தனித்து நிற்கின்றான். இனி இருவருக்கும் போர் நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.